என் செல்ல குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி கிட்ட கதை கேட்க எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, இன்னைக்கு பாட்டி உங்களுக்காக ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு சோம்பேறி கழுதையாம். அதுக்கு அதோட எஜமானனே ஒரு பாடம் கத்து கொடுத்துறாராம். அடேங்கப்பா, அது என்ன பாடமா இருக்கும்? தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? சரி சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு நல்ல வியாபாரி இருந்தாரா. அவர் உப்பு வியாபாரம் செஞ்சாரு. அவருக்கு துணையா செல்லமா ஒரு கழுதையும் இருந்துச்சாம். அவர் அந்த கழுதைய தன் குழந்தை மாதிரி அவ்ளோ பாசமா பாத்துக்கிட்டாரு. தினமும் விடிஞ்சதும் வியாபாரி பெரிய பெரிய உப்பு மூட்டைகளை கழுத மேல ஏற்றி பக்கத்து ஊர் சந்தைக்கு கிளம்புவாங்க. 2 பேரும் உயிர் நண்பர்கள் மாதிரி வழியெல்லாம் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா போவாங்க. ஆனா அவங்க போற வழியில ஒரு சின்ன சவால் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவங்க ஒரு பெரிய ஆற்ற கடந்துதான் போகணும். அங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பமே வரப்போகுது. இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கதான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு வழக்கம் போல ஆத்த கடக்கும் போது திடீர்னு ஐயோ, கழுதையோட கால் வழுக்கி டமால்னு ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ஐயோ பாவம். தண்ணியில விழுந்த உடனே மூட்டைக்குள்ள இருந்த உப்பெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம்? ஆமா, சலசலன்னு தண்ணியில கரைஞ்சு போச்சு. கழுத மெதுவா எழுந்திருச்சு பார்த்தா, அடடே, முதுகுல இருந்த பாரமே காணோம். காத்துல பறக்கிற மாதிரி லேசா இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது அதிசயம் அப்படின்னு யோசிச்சுது. ஆனா பாருங்க, அந்த நல்ல வியாபாரி என்ன நினைச்சாரு தெரியுமா? ஐயோ பாவம், என் செல்ல கழுத விழுந்துடுச்சு, அடிபட்டிருக்குமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அத மெதுவா தட்டி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த கழுத மனசுல ஒரு குறும்புத்தனமான யோசனை ஓடிச்சு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க செல்லங்களா? யோசிச்சு பாருங்க. அது மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிச்சு, ஓஹோ, அப்போ தண்ணில விழுந்தா பாரம் குறைஞ்சிடுமா? ஹே, இது சூப்பர் ஐடியாவா இருக்கு. இனிமே தினமும் இதே மாதிரி செஞ்சு வேலைய ஈஸியாக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துச்சு. அன்னைக்கே ஆரம்பிச்சதுதான் அந்த சோம்பேறி கழுதையோட தந்திரம். போக போக அதுவே அதுக்கு ஒரு கெட்ட பழக்கமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஆறு வந்த உடனே அந்த கழுதை வேணுனே கால் வழுக்குன மாதிரி நடிச்சு தண்ணில விழுந்துரும். உப்பு கரைஞ்சதும் அப்படான்னு பாரமே இல்லாம ஜாலியா நடந்து போகும். இப்படி தினமும் தன் எஜமானரை ஏமாத்த ஆரம்பிச்சுது. ஆனா நம்ம வியாபாரி சும்மாவா? அவர் ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார். தினமும் கரெக்டா 6 கிட்ட வந்தா மட்டும் இது விழறத பார்த்துட்டு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர் மனசுக்குள்ள, என்னடா அது, ஏன் செல்ல கழுத வேணும்னே நடிக்குதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். அந்த சோம்பேறி கழுதைக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு வியாபாரி முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? வாங்க வாங்க பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில வியாபாரி தந்திரமா ஒரு வேலை செஞ்சாரு. தினமும் வைக்கிற உப்பு மூட்டைக்கு பதிலா ஒரு பெரிய பஞ்சு மூட்டைய கழுத மேல ஏத்தி விட்டாரு. பாத்தீங்களா வியாபாரியோட புத்திசாலித்தனத்தை? அது பார்த்த கழுதைக்கு ஒரே குஷி. ஆஹா, இன்னைக்கு பாரமே இல்லையே, ரொம்ப லேசா இருக்கே. நாம வழக்கம் போல தண்ணில விழுந்தா இது காத்துல பறக்கிற மாதிரி இன்னும் லேசாயிடும் அப்படின்னு பேராசையோட நினைச்சுக்கிட்டு துள்ளி குதிச்சு நடந்துச்சு. வழக்கம் போலவே ஆறு வந்ததும் அந்த தந்திரக்கார கழுதை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வேணும்னே தண்ணிக்குள்ள மறுபடியும் டமால்னு விழுந்துச்சு. ஆனா பாவம், அப்பதான் அது தன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பாடத்தை கத்துக்க போகுதுன்னு அதுக்கு தெரியல. என்ன பாடம் அது? என்னாச்சு தெரியுமா குட்டீஸ்? பஞ்சு தண்ணியில நனைஞ்சா என்ன ஆகும்? அது தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு குண்டு மாதிரி ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி அந்த பஞ்ச மூட்டை ஒரு பெரிய மலைய தூக்கி வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப கனமாயிடுச்சு. ஐயோ, அந்த பாவப்பட்ட கழுதையால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. பாரம் தாங்காம தண்ணிக்குள்ளேயே மூழ்க ஆரம்பிச்சது. பாத்தீங்களா, அதோட தந்திரம் அதுக்கே வினையா முடிஞ்சிருச்சு. அப்போதான் அதுக்கு தன் தப்பு நல்லா புரிஞ்சுது. மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டு, ச்சே, என் முதலாளி என் மேல எவ்ளோ பாசமா இருந்தாரு, நான் அவரை போய் ஏமாத்திட்டேனே, என்ன நானே ஏமாத்திக்கிட்டேனே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அந்த நல்ல மனசுள்ள வியாபாரி கழுதைய தண்ணில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அன்னைக்கு கத்துக்கிட்ட பாடத்துக்கு அப்புறம் அந்த கழுதை தன் சோம்பேறித்தனத்தையும் ஏமாத்துற வேலையையும் மொத்தமா விட்டுட்டு ரொம்ப நேர்மையா வேலை செய்ய ஆரம்பிச்சது. இத பார்த்த வியாபாரியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. செல்லங்களா,
இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நாம எப்போ நேர்மையா இருக்கணும். குறுக்கு வழியில போனா கடைசியில கஷ்டம் நமக்கு தான் வரும். சோம்பேறித்தனம் ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? என்ன குட்டீஸ், இன்னைக்கு பாட்டி சொன்ன கதை பிடிச்சிருந்ததா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு பாட்டி இதை விட ஒரு அருமையான கதையோட வர்றேன். அது வரைக்கும் நல்ல பிள்ளைங்களா இருங்க. டாடா, பை பாய்.